கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? லைட்டாக சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நம்மளோட மேக்கப் ஆரம்பிக்கலாம். மேக்கப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ நாலேஜ்லாம் நமக்கு கிடையாது. ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு மேக்கப் லுக் பண்ணலாம். இந்த ஃபவுண்டேஷன் வந்து அதிகமாக போட்டால் பிளாக் ஆகிடுது. ஏன் என்ன ரீசன் தெரில. இருக்கிற ஸ்கின் டோனை விட ரொம்ப கருப்பாக காட்ட ஆரம்பிச்சிருது. நான் ரீசெண்டாக தான் இதை நோட் பண்ணேன். குளிச்சுட்டு வரும்போது நல்லா பிரைட்டாக இருக்கும் ஃபேஸு. ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃபவுண்டேஷன் நிறையா போட்டால் இன்னும் அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்பிடுறது மாவாப்புன மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப பிளாக் ஆயிடுது. அப்புறம் ஒரு டைம் வந்து ஃபவுண்டேஷனே போடாமல் சும்மா லேட் ஆயிடுச்சு, நீங்கள் கிளம்பி போனேன். அன்றைக்கி வந்து பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபேஸு. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போடுறதே ரொம்ப கம்மியாக, போட்டதே தெரியாத அளவுக்கு போட்டால் நீட்டாக இருக்காது. ஏன் என்ன ரீசன்னே தெரியாது. நான் மேக்கப் போடுற நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சு. நினச்சி பயந்துடாதீங்க, நான் தான். கரண்ட் போனாலும் மேக்கப் போடுறதை விடக்கூடாதுல்ல. கொஞ்சம் இந்த லைட்டில் கொஞ்சம் அலங்கார இந்த மாதிரி ஒரு ஃபீல், அதனால் கொஞ்சம் லைட்டை வச்சு சீன் போட்டுட்டு முடிச்சாச்சு. பை.